அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தஜ்வீதினுடைய முக்கியத்துவம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அதாபுன் வேதனை, அதபுன்னா ஒழுக்கம். இந்த அதாப் அதப் இந்த ரெண்டு வார்த்தையும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதேமாரி அலீம் அப்படின்னா மகத்தான மிகப்பெரியன்னு அர்த்தம். அலீம் அப்படின்னா கொடியது. அலீம் அப்படின்னா அறியக்கூடியவன். இதையும் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும், இல்லாட்டி அர்த்தங்கள் மாறும். அதேமாரி குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு வார்த்தை ஒரே அர்த்தத்துக்காண்டி கொடுத்துருப்பான். ஆனால் ரெண்டுக்கும் மூலப்பொருள் வேறு. நஸல இறங்கினான், இறங்கியது. ஹபத்த இறங்கினான், அதுவும் இறங்கியது. பொருளை குறிச்சுனா இறங்கியதுன்னு சொல்லலாம். ஆள் அப்படின்னா இறங்கினான் அப்படின்னு. அதை அல்லாஹ் தஆலா எப்படி பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். இந்த ஆயத்தில் பாருங்கள், கோடு போட்ட வன்சல மினஸ் சமாஇ மா அன் ஃபஹரஜ பிஹி மினஸ் சமராத் அப்படின்னு கொடுத்துருக்கானா. இப்போ அன்சல மினஸ் சமாய் வானத்திலிருந்து இறங்கியது. என்னது இறங்குச்சு? மழை. மழை எப்படி இறங்கும்? ஒரு பெரிய பாக்ஸிலேருந்து தண்ணியை கொட்டி விட்டால் மலைன்னு போகுமே, அந்த மாதிரி இறங்குமா? இல்லை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மழை துளி என்பது விழும். சரிங்களா? இது ஒன்றாச்சா? அதே மாதிரி பாருங்கள், தங்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இரட்சகனிடம் இருந்து இறங்கியது. இப்போ குரான் எப்படி இறங்குச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே என்னது தான்? இந்த நஸலை இறங்கினான்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குறது. அதுலேருந்து வந்த வார்த்தை தான் அன்சல நஸலங்கிற வார்த்தைலாம். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி ஆதம் நபி ஹவ்வா அம்மையாரை பற்றி சொல்லும்போது பாருங்கள், உல் நஹ்பித்து மின்ஹா ஜமிஆ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுதான். இப்போ இஹ்பித்து இறங்கி விடுங்கள் அப்படின்னு பயன்படுத்துகிறானா? இப்போ ஒரேடிக்காக இறக்கி விடுறது. இப்போ நஸல என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறது, ஹபத்தா என்பது ஒரேடிக்காக இறங்குறது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இன்ஷா அல்லாஹ் இது போன்ற வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்மையை நாடியவர்களாக மற்றவங்களுக்கு எத்தி வைங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.